நல்லா இருந்தது. நான் 2வது வாட்டி வரேன். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டேன். இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கேன். சூப்பராக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறப்போ சாங்ஸ் பெருசாக கேட்டுட்டு போகலை. ஸோ செகண்ட் டைம் வந்து மியூசிக்கோட இன்னும் கனெக்ட் ஆகி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தது தான். சூப்பராக பண்ணியிருந்தார். தியான் அதை விட சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட தியான் ஸ்ரீனிவாசன் சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் நிவின் பாலிக்கும் செம்ம கம்பேக்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. பிளாஸ்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ஃபுல் படம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இயர் மலையாளம் ஃபிலிம்ஸோட தான் படம் நல்லா இருந்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாஸ்ட் பற்றி சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க எப்படி சேர்ந்து படம் எடுக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ப்ரோ. ஓவரால் ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வித் மூவி. நடுநடுல காம்படிஷன் வருது. நல்லா இருக்குது. எமோஷனாக கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. நிவின் பாலி அதிபாலி நைஸ் மூவி. ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மோகன்லால் சார் நல்லா நடிச்சிருக்காரு. ரியலி ஃபீல் குட் மூவி தான். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின மூவி. நல்லா வெரி குட். நிவின் பாலி அவர் வர சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாமே அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட். சூப்பராக இருந்தது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீ சொல்லு, படம் எப்படி இருந்தது சொல்லு. நல்லா இருந்துச்சு. தியேட்டர் கூட நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக இட்ஸ் வெரி குட் ஃபீல் குட் மூவி. வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்களாம் வந்து தமிழ் க்ரௌடு. பட் ஆனால் மலையாளம் மூவி வந்திருக்கோம். நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. பட் ஆனால் ரொம்ப பெரிய ஃபீல் குட் மூவி. நான் ஹிருதயம்க்கு அப்புறம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து எப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த எல்லாருமே எல்லா பார்ட் ஆஃப் க்ரௌடும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி தான் இருந்தது படம். ஒரு லேக் இல்லை. ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம்னா அதை ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் படத்தோட பெரிய அட்வான்டேஜ். இந்த ஃபீல் தமிழ் மூவிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. சரி, அந்த டேரக்டர் சரி, டேரக்டரோட பிரதர் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. வெரி அவர் தான்ச்சி அல்டிமேட்டு. அவரோட அந்த இதை வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே வந்து பாருங்கள். இட்ஸ் கம்பேக் ஃபார் ஹிம். அதுதான் நல்லா சூப்பராக இருக்குது படம். தமிழ் படம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி படம் பார்க்கலாம். மலையாள படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே யாருமே சொல்ல மாட்டோம். கொடுத்த கேரக்டர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 பேருமே விட ஆக்டிங் வேறு லெவல் ப்ரோ. எப்படி சொல்லுறது, படம் ஃபுல்லாகவே சென்டிமெண்டலாக தான் போச்சு. ஸ்டார்டிங் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி நல்லா போயிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்லோ பண்ணி திருப்பி லாஸ்ட்டில் வந்துட்டு இது பண்ணாங்க. சூப்பராக போச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ படம் மொத்தமாகவே சொல்லணும்னா ஆப்டாக சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது கடைசி வரைக்குமே க்யூட்டாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. செம்மையாக கனெக்ட் ஆச்சு ப்ரோ. நல்ல ஃபீல் குட் மூவி தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. மூவி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. முன்னாடி இருக்கிற டைமில் எல்லாரும் எப்படி மூவிக்கு வந்தது, இன்ஃபேக்ட் மோகன்லால் அண்ட் ஸ்ரீனிவாசன் சாரோட எல்லாம் பேக் ஸ்டோரி எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு போய்டிக் மாதிரி நல்லா ஃபீல் குட்டாக போனுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது ரெண்டு ஜோனர் மாதிரி தோணுச்சு. தியான் ஸ்ரீனிவாசனோட ஒரு இன்டர்வியூ பார்க்குற தியான் ஸ்ரீனிவாசன் அண்ட் இந்த மூவி பார்க்குற தியான் ஸ்ரீனிவாசன் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிச்சு. அதான் நிவின் பாலியோட ஒரு பிக் கம்பேக். ஆக்சுவலி லாங் பேக் ஆஃப்டர் ஹீ இஸ் டூயிங் அ கிரேட் மூவி. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிவின் பாலியோட எனர்ஜி தான் ஆடியன்ஸை ஃபுல்லாக பவர் ஆக்குனது. இல்லை எனக்கு போர் அடிக்கிற மாதிரி தோணல. இட் வாஸ் நைஸ், ரியலி நைஸ். ஆமாம், மலையாளத்தில் பேக் டு பேக் நிறைய நல்ல மூவி வந்திருக்கு. எஸ்டர்டே வந்துட்டு ஆவேஷம் பார்த்தேன். அதுவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஆஸ் அ மலையாளி ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட். நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ரொம்ப காமெடியாக இருந்தது. காமெடி தான் இருந்தது. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா தேடி கஷ்டப்பட்டு வர்றவங்க எப்படி இதாகிறாங்கிறது ஒரு மெமரியாக காமிச்சிருக்காங்க. சார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். இந்த படத்தில் எல்லாரும் கேரக்டரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரும் ஓவர் ஆக்ட் பண்ணல. பெஸ்ட்டாக இருக்கும் போது சூப்பராக இருக்குது சார். செகண்ட் ஹாஃபில் சான்ஸே இல்லை காமெடி. ஐயோ அதான் சொல்ல வேண்டாம். அது சொல்ல வேண்டாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன். ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காரு சார். சூப்பர். எல்லாமே சூப்பராக. குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை சார். அவர் வினீத் ஸ்ரீனிவாசன் எப்பயும் நல்லா பண்ணுவார். அவர் ஃபேனு. நல்லா இமோஷனலாக பண்ணியிருக்காரு சார் படம். ஆமாம், இப்போ வந்துட்டுருக்கு சார். எல்லாமே வந்துட்டுருக்கு. ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம மலையாளிஸ் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஒரு வாரம் நல்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு. வேறு 2 படம் கூட நல்லா வந்திருக்கு சொல்கிறாங்க. இன்னும் பார்க்கல. இல்லை ஒத்து வாட்ச்னா நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. Just like Monument Boys, new people are going to enjoy it.
It's very brilliant and excellent movie. குட் குட் நல்லா இருக்கு நிவின் பாலி சூப்பர். கெமிஸ்ட்ரி ப்ரோ, அவ்வளோதான். ஏன்னா முன்னாடியே படம் எடுத்திருக்காங்க, பட் கிளிக் ஆகல நிறைய. இப்போ வந்து அவங்க எல்லாரும் சேர்த்து மோகன்லால் பையன், ஸ்ரீனிவாஸ் 2 பசங்க, அவங்க எல்லாரும் சேர்த்து நிவின் பாலியும் இருக்காரு. அப்போ நிவின் பாலி நல்லா கலக்கியிருக்காரு செகண்ட் ஹாஃபில். நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் அவர் செம்மையாக மாஸ் பண்ணியிருக்காரு. காமெடிலாம் பக்காவாக இருக்குது ப்ரோ செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 30 மினிட்ஸ் செம்ம காமெடி தான். இல்லை அப்படிலாம் இல்லை, நார்மல் படம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் பார்த்தா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். அதனால தான் ரெண்டாவது வந்து சூப்பராக இருக்குது மியூசிக்லாம். பெருசாக எதுவும் இல்லை, லைக் அது உங்களுக்கு அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, பட் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே நல்லா, அதான் கம்ப்ளீட் ஃபேமிலி ஃபீல் குட் மூவி ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம் ப்ரோ, இது வந்து அந்த விஷு ஈத் ரிலீஸ்க்கு நல்லா ஹிட் தான் இது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்லை போர் அடிக்கல, சூப்பராக இருந்துச்சு மூவி. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஸோ எல்லாருமே அந்த ஃபேமிலின்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து கூட பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் டேஸில் நிறைய படம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. அதனால லைக் இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் ஹோப் நல்லா சென்னையில் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. மெசேஜ் அதான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அது ஒரு எப்படி ஒரு பீரியட் படம் மாதிரி ஒரு அது இல்லாமல் தெரியுது. இப்போ வந்து கேரக்டர்லாம் அப்படி 6 இயர்ஸ்லாம் நேச்சுரலாக தெரியுது, மேக்கப் எல்லாம் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க.